வரணும். யாரோட உதவி இல்லாம. ஆமா, நீங்க அப்படி இருக்க முடியுமா? படுத்த படுக்கையில கிடக்கையில கூட உங்களுக்கு தண்ணி மோந்து கொடுக்கறது பொம்பளை நாங்க. அட நீ மோந்து கொடுக்க, நானே எந்திரிச்சு போய் மோந்து குடிச்சிட்டு போறேன். உன்னால முடியாது. உங்க வேலையை உங்களாலே பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பாத்துக்கலாம். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா யார் வேணாலும் அவங்க வேலையை சொந்த வேலையை பார்த்துக்கலாம். ஆனாலும் வேணும். என்ன வேணும்? ஆணை படைத்தது பெண்ணுக்கு, பெண்ணை படைத்தது ஆணுக்கு. சிவமும் சக்தியும் இருந்தால்தான் இந்த உலகம் இயங்குங்கிறதுனால நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ என்னை ஏத்துக்க. வா. என்ன கட்டி பிடிக்கிறேன்? வா. ஒரு டச்சிங் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருவோம் பேசாம. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாம்பட்டி பெரியம்பலரமாகிய சபா ராஜராஜன் பெரியம்பலர் அவர்களையும் சபா உலகநாதன் அண்ணன் அவர்களையும் இருகரங்குப்பி வரவேற்று நாடகத்தை துவக்கி வைத்து ஒரு சிலை உரையாற்றுமாறு சந்திரவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி இழந்த வணக்கம். மாம்பட்டி கிராம பெரியம்பலகாரர் அவர்களுக்கு சபா ராஜராஜன் பெரியம்பல அவர்களுக்கு சந்திரவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சபா உலகநாதன் அண்ணன் அவர்களுக்கு சந்திரவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் கைதட்டுங்க. கேமரா ஆன்ல இருக்காப்பா தம்பி? தம்பி கேமரா. அடுத்தபடியாக சந்திரவட்டி மதிப்பெரும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ராணா கரியாளன் அவர்களுக்கு சந்திரவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். நாடகத்தை துவக்கி வைப்பதற்காக எங்கள் ஆரையூர் அருமை அண்ணன் சபா உலகநாதன் அண்ணன் அவர்களை நாடகத்தை துவக்கி வைத்து ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி இழந்த வணக்கம். ஹலோ. அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிற அனைத்து சமுதாயத்தினுடைய உற்றார் உறவினர் பெருமக்களே, காவல்துறை அதிகாரிகளே, நாடக கலைஞர்களே, நாடக ரசிகர்களே, உங்கள் அனைவரையும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு மாம்பட்டி கிராமம் சந்திரபட்டி ஊர் பொதுமக்களின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நாடகமானது 5வது ஆண்டாக மிக சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா விழாக்களையும் கொண்டாடுவதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும் என மீண்டும் ஒரு முறை நம்முடைய மயில்ராயன்கோட்டை நாடு மாம்பட்டி கிராமம் சந்திரபட்டி ஊர் பொதுமக்களின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே உங்கள் சார்பிலே நாடகத்தை தொடங்கி வைக்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கூத்தாட வந்துட்டேன். கூடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். தமிழ்நாட்டில் இசை கூட்டி கதை சொல்லி பாட்டோட நாடகம் பாட்டிடுங்க. ஏறப்பப்பா 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 ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பா. அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, அதிலே குழப்பம் கிடையாது. நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டுல எல்லாரும் வேணுங்க, நாட்டுல எல்லாரும் வேணுங்க. எரப்பப்பா 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 ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பா. அப்படி போட்டா கொள்ளையடிப்போர் அடிக்கட்டும், கொள்ளையடிப்போர் அடிக்கட்டும், கும்மாளம் போடட்டும்,
சிட்டு சிட்டு கும்மாளம் போடட்டும் களபாணி சேரட்டும் கூட்டு களபாணி சேரட்டும் உன்னோடு கைலாசம் போகட்டும் கூண்டோடு கைலாசம் போகட்டும் இருக்கிறதுனாலே இருக்கிற எதனாலே எங்கள் வாழ்க்கை தலையாலே வாழ்க்கை கலையாலே கோமலி வந்துட்டேன் கொண்டு ஆட வந்துட்டேன் ஓடி இருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் வணக்கம் தந்துட்டேன் தந்துட்டேன் கண்டுட்டேன் அவ்வளவுதான். அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா ஆ, வணக்கம் மாமா. வணக்கம்யா வணக்கம்யா. எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சுட்டான், சிறப்பாக நடத்தி முடிச்சு விடணும். ஆ, இல்லையா? வணக்கண்ணே. வாங்கய்யா வாங்க. வணக்கம்யா வணக்கம்யா வணக்கம்யா. ரே, நாடகம் நல்லபடியாக ஆரம்பிச்சுட்டான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆஹா, இந்த வணக்கம் தான் சொல்லியாச்சு ஐயா. வண்டியில் ஒன்றா தானே வந்தேன், அப்புறம் புதுசாக இப்போ தான் பார்க்க போகிற மாதிரி வணக்கம் இல்ல வணக்கம். மாமா, நீங்க வண்டியில ஏறல, நாங்க தூங்கிட்டோம். அது சரி அது சரி, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வணக்கம் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? வணக்கம் என்பது தமிழகத்துடைய ஒரு நல்ல பண்பாடு. வணக்கம் சொல்கிறதுலே பலவாறு சொல்கிறேன் வணக்கம். இப்போ வணக்கம் எவனாவது வணக்கம் இப்படி சொல்கிறானா? ஒன்றும் இல்லை, வணக்கம் அப்படின்றான். அப்புறம் வணக்கம் அப்படின்றான். வணக்கம் ப்ரோ. எப்படி ஆகிப்போச்சு பாரு. வணக்கம்ங்கிறது தமிழன் கண்டுபிடிச்ச ஒரு அழகான ஒரு பண்பாடு. ரெண்டு கையும் சேர்த்து அப்படி கூப்பி வணக்கம் சொல்லணும். இந்த ஏன் இப்படி வணக்கம் சொல்கிறது பண்பாடை வச்சா தெரியுமா? எல்லாம் சமம், யாரும் உயர்வு தாழ்வு இல்லை, பேதம் இல்லைங்கிறத காட்டத்தான் இந்த ரெண்டு கையும் ஒன்று சேர்த்தான். ஏன்னா ரெண்டு கையும் நம்ம உடம்புல தான் இருக்குது. இந்த ரெண்டு கைக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த வலது கைக்கு என்ன வேலை? சாப்பிட்றது, ஒரு பொருளை எடுக்க கொடுக்க வாங்க கொள்ள நல்ல விஷயங்களுக்கு பயன்படுற இந்த கை. இந்த கைக்கு என்ன வேலைன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை வேலை, காலையில் சாயங்காலம். முக்கியமாக இந்த ஐட்டம் கழுவுற வேலை 2 தடவை சொல்ல முடியாது. ஒரு சில நாள் ஓவர் டைம் ஆயிரும், வைத்தால போச்சுனாக்கா அப்புறம் 2 தடவை தான் கழுவு, மற்ற நாள் கழுவ மாட்டேன் சொல்ல முடியாதுல்ல. அப்போ கழுவு தான் செய்யணும். அப்போ கழுவுற கையும் நம்ம உடம்புல தான் இருக்குது, சாப்பிட்ற கையும் நம்ம உடம்புல தான் இருக்குது. அப்படி இந்த 2 கையும் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லி 2ஐயும் ஒன்று சேர்த்து வணக்கம் சொல்லி கும்பிட்றான்னா எல்லாம் சமம்னு காட்டத்தான் தமிழன் கண்டுபிடிச்ச பண்பாடு. அந்த வணக்கத்தை யார் சொல்கிறா? நான் வந்து ஒரு சின்ன பையன் மேடையிலேருந்து வணக்கம் சொன்னேன், ஒரு புள்ள திரும்ப எனக்கு வணக்கம் சொல்லலை. அப்போ அதுக்கு என்ன காரணம்? என்னை மதிக்கலை. கவலைப்படாதீங்க, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, மாமாக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு. அப்படி இல்லையா, எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னால் அதிலே முடிஞ்சு போகும், நாடகம் முடிஞ்சு போகும். அதனால தான் பேசாமல் உட்காந்துருக்கா எனக்கு தெரியும். இப்போ ஒன்றும் மோசம் போயிடல. இப்போ எனக்கு வணக்கம் நான் சொன்னதை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டதா இருந்தால் எல்லாம் ஜோராக ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா அப்புறம் என்ன மாமா? போதும் இதை வச்சு 3 மாதத்துக்கு ஓடிக்கிடுவேன். ஆனால் ஏன் இப்படி எல்லாரும் அங்கே தள்ளி போய் 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? என்ன காரணம்? இங்கே எதுவும் வெடிகுண்டு வச்சுருக்காங்களா? இல்லை வேற யாரும் விஐபி வந்து உட்கார போகிறாங்களாங்க? கேமரா இருக்குண்ணே. கேமரா இருக்கியா? இடையூறு இல்லாம இந்த இடம் பூரா சும்மா தானே கிடக்கு, ஏன் இங்கே வர மாட்டேங்கிறாங்க? இந்த அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். தாய்மார்கள் பூரா தள்ளி உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? இங்கே வந்து உட்காந்தோம்னா எந்திரிச்சு போயில நம்மளை பார்ப்பாங்க, அது ஒரு மாதிரியா இருக்கேன். அங்கிட்டு உட்காந்தோம்னா சத்தமெல்லாம் எதிர்த்து அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் உட்காந்துருக்கியே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் 12, 12:30, 1 மணி கணக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு உள்ள இருக்காது, பாய சுட்டிட்டு கிளம்பிடும். நான் எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டேன், நம்ம ஊர் மட்டும் விதிவிலக்கா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கிளம்புனாலும் சரி இருந்தாலும் சரி எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். சாமி பார்க்க நாடகத்தை, அதுக்கு தான் நாடகம் வச்சுருக்கான். நான் நேற்று அடித்த மழை இன்றைக்கி அடிச்சிருந்தா நம்ம டவுசர் நாளாக கிளஞ்சிருக்கோம். ஏதோ ஆண்டன் நமக்கு முகம் முழிச்சு இன்றைக்கி விட்டுருக்கேன் இல்லையா? எனக்கு என்ன ஒரு குழப்பம் தெரியுமா? மழை வந்துட்டால் நாடகம் வைக்கிற ஊரில் ரொம்ப சங்கடப்படுறாங்க. என்ன இந்த சாமி இவ்வளோ சிரமப்பட்டு கும்பிட்டு நாடகத்தை கெடுத்து பிடிச்சி ஏன் அப்படி கும்பிடு? எனக்கு ஒன்றும் புரியல. நாடகம் வைக்கிறதே மழைக்காகத்தான். மழை பெய்யணும், நாடு செழிக்கணும், விவசாயம் பெருகணும். அதுலேயும் நாடகக்காரன் ஊரில் வந்து நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு பாடுனாத்தான் மழை வருங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் மழை வந்துட்டால் சங்கடப்படுறீங்க, ஏன்? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நிறையா ஊரில் போய் நாங்கள் பெட்டிக்காரர் பாடுறாரு, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நிறையா ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? சில ஊரில் பெஞ்சு கிடக்குது, சில ஊரில் பெய்யாமல் கிடக்குது. ஆனால் இதில் யார் மேலே குத்தம்? நாடகக்காரன் மேலே குத்தமா இல்லை ஊருக்காரங்க மேலே குத்தமா அப்படின்னு உட்காந்து கண்டுபிடிச்சுட்டேன். இந்த கொரோனா டயத்தில் வேறு வேலையே இல்லையா, அப்போ வீட்டில் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டேன் யோசனை பண்ணி. இது யார் மேலே தப்புன்னா ஊருக்காரங்க மேலே தான் தப்பு. நான் கூட யோசித்தேன், ஒருவேளை நாடகக்காரங்க தண்ணியை போட்டு நாடகம் ஆடுறாங்களா, அதனால தான் மழை வர மாட்டேங்குதா? இல்லை ஊருக்காரங்க தண்ணியை போட்டு நாடகம் பார்க்குறாங்களா,
அப்படின்னா ரெண்டுமே தப்பு இல்லை. தண்ணியை போட்டு நாடகம் ஆடலாம், தண்ணியை போட்டு நாடகம் பார்க்கலாம், ரெண்டு தவறு இல்லை. ஏன்னா நீர் அடிச்சு நீர் விலகாது, தண்ணிக்கு தண்ணி தோஷமாகாது. அதுவும் தண்ணி இதுவும் தண்ணி. எந்த நீரனே சொல்றீங்க? அப்படி அதுவும் தண்ணி இதுவும் தண்ணி தானையா? எல்லாமே தண்ணி தான். அப்புறம் என்ன, கீழே வர்றதும் தண்ணி தான். அதுல தப்பு கிடையாது. என்ன தப்பு நடந்திருக்குன்னா, இப்போ நாடகம் நடக்கும் போது மழை வந்துடுது, நாடகம் நிற்கிது. அப்போ ஊருக்காரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா என்ன பண்ண சொல்லியே, மழை பெஞ்சிருச்சு, உட்காந்து ஆளுக பார்க்க முடியாது, சரி ஏஜென்ட்கிட்ட 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வண்டி வாடகைக்கு வச்சுக்கிறீங்க, அப்புறம் இன்னும் நாளை பின்ன பார்ப்போம் தேதி வச்சு, நல்ல தேதியா இருக்கானா அமைஞ்சா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா 10 நாடகக்காரன் வைத்திருச்சு சும்மா விடுமா? குண்டியில் கூட தண்ணி அடிக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஐயா மழைக்காகத்தாயா நாடகமே வச்சான், மழையும் பெஞ்சிருச்சு, நாடகக்காரனும் வந்துட்டான், இன்னொன்றும் தப்பு இல்லை, அவங்களுக்கு பேசின காசை கொடுத்து விடு, கூட 2000 ரூபா கொடுத்துட்டு தண்ணி பண்ணி சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு நீங்கள் கொடுத்து விடணும். கொடுத்து விட்டீங்கன்னா தான் ஊர் செழிச்சு மழை பெய்யும். இனிமேல் நீங்கள் எந்த ஊர்லேயும் கவலைப்பட வேண்டாம். மழையே பெஞ்சாலும் இந்த வார்த்தை நம்ம சொன்னதுக்கப்புறம் நம்ம காசை வச்சுக்க மாட்டாங்க. சை நாடகக்காரன் காசை தூக்கி கொடுத்துட்றாங்க போட்டும் அப்படின்னு நம்ம காசை கொடுத்துருவாங்க. தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டாம். சரிதானா? இப்போ நாடகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ஒன்று சொன்ன போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சோதரிகளை வணக்கம் அங்கு. கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால போகாதீங்க நீங்க, பின்னால அரங்கத்தின் பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. சபை முன்னாடி வந்தவரது முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குதுன்னு அது அங்கிட்டு இடம் இல்லை, அதுக்காக சொன்ன போகக்கூடாது. அது கொட்டகையா இருந்தா அந்த வார்த்தை சொல்லலாம். இல்ல மாமா கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நாடகம் முன்னாடி நடக்குது, முன்னாடி தானே இருக்கணும், ஏன் பின்னாடி போறீங்கன்னு கேக்குறாப்ல. விடமாட்டே எவ்வளோ இருக்கேன். என்ன காரணம்னா, அது அந்த காலத்துல எங்க வாத்தியார் அந்த பாட்டு எழுதின காலத்துல பூராமே நாடக கொட்டகை, அதனால அப்படி எழுதியிருந்தார். பின்னால போகாதீங்க, தட்டிகளை ஓட்ட பார்க்காதீங்க அப்படின்னு எழுதியிருந்தார். இன்னைக்கு அப்படி இல்லை, இது யாரும் ஓட்ட ஓடுறதுக்கு வேலை இல்லை. இதை ஓட்ட ஓடணும்னா ஜம்பரும் சுத்தியோட தான் வரணும். அது வேலை இல்லை, கதவு திறந்தா இருக்கு, நீங்கள் வரணும்னா உள்ளே வந்து பார்த்துக்கலாம், போய்க்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. அதுக்காக தான் சொல்ல வந்தேன், பின்னால போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நீங்க பின்னால போயிட்டு வாங்க, நடிகர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வாங்க. முன்னாடி வந்தவங்க முடியும் வரை இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனியுங்க. நீங்க முன்னாடி வந்து என்ன முடியும் வரைகிறது, என்னென்ன நடக்குதுன்னு கண்டிருங்க. உங்க கண்ணால் நாடகத்தை பார்த்துடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும் நாடக, கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும். சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்திடணும். நாடகத்தை பார்த்துடுங்க, அதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, அமைதியா இருந்துடுங்க. சோதர சோதரிகளை வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. முதல்ல நோட்டீஸை வாசிக்கிறேன், என்னென்ன விவரம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கங்கிற தகவலை சொல்லிட்டு மற்ற சொந்த தாக்கல்கள் இருந்தால் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இன்றைய தினம் நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமனூர் வட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு மாமட்டி கிராமசேகரம் மாவண்ணா சத்திரம்பட்டியில் அமைந்திருக்கின்ற மந்தை சாவடி 5ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களை நடைபெறுகின்ற நாடகம் ஊர் பொதுமக்களால் நடத்தப்படக்கூடிய நாடகமாக வள்ளி திருமணம் என்ற நாடகம் இந்த விமர்சையாக நடந்த நண்பர்களே. வள்ளி திருமணங்கிற பேரை சொல்லும் போதே எனக்கு அப்படியே பச்சை நாவியா வருது. இதை வச்சு தான் கஞ்சி குடிக்கிறான் சங்கரதாசாமி எழுதின கதை. ஆனால் ஏன் வைத்தறிச்சலாக இருக்குன்னா, இந்த நாடகத்துடைய கருவூலம் என்னடான்னா, கதாநாயகன் முருகன், கதாநாயகி வள்ளி. இந்த நாடகத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி, இறுதி காட்சி என்னடான்னா, வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு பார்த்துட்டு
அந்த முருகன் கையால் வேளால் நம்ம சிரசில் வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அதை வாங்கணுங்கிறது தான் இந்த நாடகத்துடைய ஐதீகம். எத்தனை பேர் இந்த வள்ளிக்கு முருகனுக்கு நடக்கிற கல்யாணத்தை பார்க்குறீங்க? ஒரு உள்ள வருதில்லை. பெரிய கொடுமை. வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறவங்க கூட மாப்பிள்ளை வைக்கிற 2 பேரும் பொண்ணு வைக்கிற 2 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு வர்றான். இந்த வள்ளியை முருகனை அநாத பயலாட கல்யாணம் பண்ணுறாங்க. பெரிய வைத்தறிச்ச கொடுமையாக இருக்கும். என்னமோ இன்றைக்காவது 4 பேர் வந்து நம்ம கிராமத்தில் பார்ப்பாங்களான்னு பார்ப்போம். எப்படி ஒரு 15 பேர் நாடகம் கல்யாணத்தை பார்ப்பாங்க. அது யாருன்னா எங்கள் நாடகக்காரன் 10 பேர், மைசெட்டில் ஒரு 5 பேர். அது எப்படியும் பார்த்தான் தேர்ந்து வேறு வழி இல்லை. அவங்க சாமானை பாதுகாக்க அவங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம மீதி காசு வாங்குறதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம். மற்றபடி யார் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா தெரியல. வீடியோக்காரர் கூட அவர் படுத்துருவார், வீடியோ மட்டும் ஓடிட்டு இருக்கோம். ஆமாம், இன்றைக்காவது பார்க்கலாம். இந்த நாடகத்தை காண வந்திருக்கிற நண்பர்களை வரவேற்று பங்கு வரும் நடிகர் நடிகர் மாமணிகள் தென்னக மேடுகளுக்கும் வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடைபெற்ற நாயகன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற அருமை சகோதரர் மேலப்பட்டை சார்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தனை அளிக்க காத்திருக்கின்றார். அவருக்கு இணையாக குயிலனும் இனிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு சகோதரி மண்ணை சார்ந்த PRG பானுப்பிரியா அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக நடிக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர வேண்டும் என கச்சை கட்டி கூட இவர் காத்திருக்கின்றார். நாரதருக்கு தான் இந்த நாடகத்தில் கடுமையான வேலை. பாவம், அவரை நினைச்சாத்தான் வேதனையாக இருக்கு. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டுக்கலாருலே, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. இப்போ பழமொழியில் இன்னொன்று சேர்த்துக்கிட்டோம், பிள்ளைய பெற்றுப்பாரு. இனிமேல் பிள்ளை பக்கிறதுலாம் கஷ்டம். பிள்ளை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சாப்பிட்றது பூரா விஷத்தை தான் சாப்பிட்றோம். எப்படி பிள்ளை பிறக்கும்? அந்த பொம்பளை பிள்ளைய பூரா பிராய்லர் கோழியை தின்னு விட்டு 9 வயசு 10 வயசுல எல்லாம் பெரிய பிள்ளையாருது. என்னன்னு தெரியாத காலத்தில் பெரிய பிள்ளையா என்ன பிரயோஜனம்? இதில் வேடிக்கை என்னென்னா, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை நிறையா சாப்பிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளோட கர்ப்பப்பையில் சென முட்டையே உற்பத்தி ஆகுதில்லை, நீர் கட்டி தான் இருக்குது. அப்புறம் எப்படி பிள்ளை பிறக்கும்? இது பொம்பளை பிள்ளை தப்பு. ஆம்பளை பையன் சொல்லவே வேண்டாம். 13 வயசில் ஆரம்பிச்சிடுறான். ஒரு சரக்கு விட்றான் இல்லை, அம்புட்டு சரக்கையும் குடிச்சு சிகரெட்டு பீடி ஹான்ஸு கணேஷு குட்கா பான்பராக்கு மயிறு மட்டைன்னு போட்டு சுத்தமாக வீரியமே கிடையாது. பொம்பளை பிள்ளை பொண்டாட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்கு, பார்த்துட்டு பேசாமல் தான் இருக்கான். தலை தூக்குனா தானே. அந்த பிள்ளையா வாய் விட்டு கேட்டாலும் பொறு பார்ப்போம் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் எப்படி பிள்ளை பிறக்க? பிள்ளை பிறக்காது. நல்லா நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாங்கிறத உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மூளைக்கு செவுத்தில் சிவப்பு முக்கோணம் படம் வரைஞ்சிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எதுக்கு பேர்னா குடும்ப கட்டுப்பாடு சின்னம். ஜனத்தொகை பெருகி போச்சுன்னு அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாட்டை அறிவிச்சது. அப்போ என்ன சொன்னால், நாம் இருவர் நமக்கு இருவர்னா. அப்புறம் அதையும் குறைச்சான், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. இப்போ அதையும் குறைச்சிட்டு நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்னு கேட்டான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே செவத்தில் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? குழந்தை வேண்டுமா எங்களிடம் வாருங்கள், கருத்தரிப்பு மையம். ஏன்னா இவனால் புள்ள பக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் டெஸ்ட் டியூப் பேபிதான். அவன் எதுக்கு பிறந்தது யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாது, ஏதோ ஒரு உருப்படி வீட்டுக்குள்ளே தெரியுதுன்னு நினைக்கலாம், அவ்வளோதான். இன்னும் அப்படித்தான் காலம் வந்துருச்சு. யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் வரும் சந்ததிகளுக்கு இனிமேலாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து உணவு பழக்கங்களை நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா சந்ததிகள் வளருங்கிறது நானும் மேடைக்கு சொல்கிறேன். யார் கேட்குறா? ஊதுற சங்கம் ஊடுவோம், விடியும் போது விடியட்டேன். இதில் என்னென்னா, இந்த கல்யாணம் பண்ணுறதுல யாருக்கு கஷ்டம்? பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ கஷ்டம் இல்லை, இந்த புரோக்கருக்கு தான் கஷ்டம். ஊருப்பட்ட போய் சொல்லியான் புரோக்கர். இந்த கமிஷன் வாங்குறதுக்கு அவன் படுற வாடு. இந்த அப்பா பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளையை பற்றி சொல்லுவான். என்னன்னு? மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை, நீங்க தேடி பிடிச்சாலும் இப்படி மாப்பிள்ளை இந்த 2026 கண்டுபிடிக்க முடியாது. எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. என்ன சொல்றியா? இந்த காலத்துல எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை இருக்குதா? எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, என்ன மாப்பிள்ளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெத்தலை வாக்கு போடுவார், அவ்வளவு. அது எப்பனே? என்னங்க சொல்றீங்க? எப்பவும் போட மாட்டார். தங்கமான ஆள். வெத்தலை வாக்கு தினமா போடுறாரு. என்னைக்காவது இந்த அசைவம் மட்டன் சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு வெத்தலை போடுவார், அவ்வளவுதான். அது என்னைக்கு? மட்டன் என்ன மாப்பிள்ளை தினமா சாப்பிடுறாரு, எந்த கெட்டளவுக்கும் கிடையாது. என்னைக்காவது தண்ணி இன்னும் சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு லைட்டா மட்டன் சாப்பிட்டாரு. இது என்னைக்கு?
வேற எந்த கெட்டவங்க தங்கமான மனுஷன். எது கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. அத்தாடி தினமா தண்ணி சாப்பிட்றாரு. என்னைக்காவது அந்த பிள்ளைய பைக்கில் ஏற்றிட்டு போவார்ல. எந்த பிள்ளையா? தினம் ஒரு பிள்ளைய ஏற்றிட்டு போறேன். எந்த பிள்ளைன்னு சொல்றது? வேற எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. தங்கமான மனுஷன். இதுக்கு மேல வேற என்ன கெட்ட வழக்கம் வேணும்? மொத்தமா வச்சிருக்கேன். அங்க போய் மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணை பத்தி சொல்றது. பொண்ணு பசு மாறி பால் கறக்குமானே. காலையில் 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டரு. அது ஏற்கனவே குட்டி ஓட்டா இருக்கு. குணத்துல பசு மாறி. இதுல என்ன குனிஞ்சதெல்லாம் நிமிராதும்பா. ஏன் எப்படி நிமிரும்? செல்போனை காதில் வச்ச மணியமா அந்த அப்புறம் குனிஞ்சதெல்லாம் எப்படி நிமிரும்னே? இப்படி பிராடு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணுறக்குள்ள அந்த புரோக்கர் படுற பாடு, சீப்பட்டு சிரமப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட்டு அந்த கடைசியில் காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை நடத்த காத்திருக்கின்றார் அன்பு மகன் மேலப்பட்டை சார்ந்த அஜித்குமார் அவர்கள் நாரதா கடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பக்க மேளங்களாக எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை துதுகு சார்ந்த பிரபுராஜ் அவர்கள் ஹார்மோனியம் அன்பன் பாடல். ஒரு தடவை கை தட்டினா என்ன? ஏத்தா அப்படி பொம்பளை எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார்கிட்ட உட்காந்துருக்கியே, சத்தியத்தையும் பண்ணிருக்கீங்களா கை தட்ட மாட்டோம்னு? அது கை தட்டக்கூடாதுன்னு ஒன்றும் இது இல்லை. ஏன் அவங்க அப்படி தட்டாமல் இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் பெரிய மனுஷங்க கோயிலை வெட்டினாங்க, குளத்தை வெட்டினாங்க. நம்மளால ஒன்றும் முடியல, நம்ம பேசாமல் கையை கட்டாமல் நம்ம பேசாமல் உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்களால முடிஞ்சு செஞ்சுட்ருக்கா. கை தட்டினா என்ன, தட்டாட்டி எங்களுக்கு என்ன? எங்களை பாராட்டினாலும் பாராட்டாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பேசுன காசு வந்துடும். கைதட்ட சொன்ன நன்மை எதுக்குன்னா உங்கள் நன்மைக்காகத்தான். இந்த உள்ளங்கை ரெண்டும் சேர்த்து அப்படி தட்டும்பொழுது
இந்த ரத்த ஓட்டங்கள் சீராகி நரம்பு மண்டலங்கள் சீராகி உடம்பு ஆரோக்கியமாகுமா. அதுக்காகத்தான் கைதட்ட சொல்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் கோயிலில் முளைப்பாரி வச்சு கும்மி கொட்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் எதுக்குன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை செஞ்சாங்க. இப்போ நீங்கள் கைதட்டுறதுக்கே சோம்பேறித்தனப்படுறீங்க. அது அவங்க பழகிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. யாரில் அது கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. கூட்டமாக எந்த கூட்டமாக இருந்தாலும் சேர்த்தேன் தலைக்கு 300 ரூபா கணக்கு. ஆம்பளையாளுக்கு கோட்டர் பிரியாணி, பொம்பளையாளுக்கு 300 ரூபா. அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போனாக்கா எவன் காசு கொடுத்தாலும் சேர்த்தேன், எந்த குடியை கையில் கொடுத்தாலும் முடிச்சுக்குவாங்க. அருணா குடி அது கொடுத்தாலும் முடிச்சுக்குவாங்க. ஆமாம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சேரை கொடுத்துருவாங்க. என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. மொத்தவங்க 3 பேசினாலும் கை தட்டுவாங்க. அவங்களுக்கு 300 ரூபா கணக்கு, அவ்வளோதான். இங்கே நாடகக்காரங்க அவங்க 60,000 70,000 வாங்கிட்டு போகிறாங்க. நமக்கு எதுவும் காசு கொடுக்குறாங்க, இவங்களுக்கே நம்ம கை தட்டணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஒன்றும் பஞ்சாயத்தில் மிக சிறப்பான ஹார்மோனியம் அவரோடு இணைந்து இங்கே நந்தி கோப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய விதகர் அன்பு மாப்பிள்ளை ரெட்டையாளத்தை சார்ந்த காளி சொன்னவர்கள் மிருதங்கமன் டோலக்கன் தபலா தொப்பி. அப்படியே விடாத. நல்ல கலகல சிரிச்சுக்கிட்டேன்.
சூப்பர். அடி நொறுக்கி எழுப்பிட்டியா மாப்பிள்ள. இது நாதஸ்வரம் வந்து லென்த்தாக இருக்கும். இது சுருங்கிருச்சு என் தலையில் போட்டு எழுத்து நான் என்ன செய்வேன். நல்ல லென்த்தாக இருந்தது தான் ஒரு காலத்தில். அண்ணே பெருசா உள்ளது நாதஸ்வரம், கொஞ்சம் சிறுசா உள்ளது செனாய். இது என்னது? இது செத்த நாய். செத்த நாயா? என்ன ஒன்று வாயா ஆளாளுக்கு வாய் வச்சு அப்புறம் சுருங்காம என்ன வாய் வச்சா இப்படி ஊதுறான இந்த பையன், இப்படி ஊதுறான இந்த பையனை வாய் வச்சு கத்திஷ்டி விட்டு சுருங்கியே போச்சு. இனிமேல் கொடுக்க மாட்டேன். இன்னும் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சிறப்பான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி புலவாத்திய புகழ் அன்பு தம்பி புதுகை சார்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல் ரவுண்ட். சூப்பரியா. அருளை பொறுத்த வரைக்கும் ஜாமான்களுக்காக தனியாக ஒரு வண்டி வச்சு தான் வரும். எக்கச்சக்கமான ஜாமான் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது வாத்தியங்கள். ஒவ்வொருத்தையும் காமிச்சு பண்ணோம். வாங்குற காசுக்கு நம்ம உழைக்கணும். அருள் அந்த எடுத்து காட்டு. அது வாட்ச் காட்டியா? கையை. இது சாதாரண வாத்தியம் இல்லை. அதுக்கு பேர் முகர்சிகன் பேர். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை கட்டுற அரைமுடி மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வாத்தியம். இதுக்குள்ளேருந்து எப்படி இப்படி சத்தம் வருது? அதுதான் கஷ்டம். இதுக்கு பேர் தமிழில் நாமுழக்கம்னு பேர், ஆங்கிலத்தில் முகர்சிங்கன்னு பேர். இது பெரிய பெரிய கச்சேரிகளில் சீர்காழியா ஒரு கச்சேரியில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் காது ஓரத்தில் இந்த அப்படியே வண்டு அரைஞ்ச மாதிரி அவருக்கு ரைன் 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாட்டு பாடுவார்.
அப்பேற்பட்ட ஒரு வாத்தியத்தை இந்த நாடகத்தில் கொண்டு வந்து வாசிக்கணும்னு முயற்சி பண்ணி செஞ்சதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகளை கொண்டு வரணும். இந்த வாத்தியத்தை நானும் வாசிப்பலாம்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். வாங்கிட்டு போனேன், வீட்டில் தான் கிடக்குது. அது ஒன்றும் சிரமமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லேசாக மிஸ் ஆனாலும் இந்த நடுவில் பிளேடு மாதிரி நாக்கை ரெண்டாக பிளந்து விடும். நாக்கு வெட்டுப்படும்னு சொன்னோன்னே என் வீட்டுக்காரி நீங்கள் இதை வாசிக்க வேணாம்ட்டா. வாசிக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருந்தீங்க. ஆமாம், ஆனால் உங்கள் வீட்டுக்காரமாக தான் முண்டாட்டி தான் வேணாம்ட்டா. நாக்கு பிளந்துரும் போது வேணாம்ங்கன்ட்டா. ஆமாம், அதை வச்சு தான் நம்ம பிழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அப்புறம் பாடும்போது சுத்தமாக பேச்சு பாட்டு வர வேணாமா, கோமாளி வந்துட்டேன்னு சொல்லணுமா, யார் கூப்பிடானும்ல, வேற ஒன்றும் இல்லையா? வேற நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னும் நிறைய ஜாமான் இருக்கு. வரல அதை எடுத்து காட்டு. காசு வாங்குறோம்ல, வாங்குற காசுக்கு உழைக்கணும். இந்த சங்கு சத்தத்தை கேட்டாலும் இந்த சங்கை பார்த்தாலும் என் உடம்பே புலகாகி இதை மனைஞ்சிடும். ஒரு சங்கா இருக்கு, இன்னொரு சங்கு இருக்குமே. இந்த சங்கு தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆஹா, சின்ன சங்கருடைய சத்தமே ஒரு சத்தம் தான். பெரிய சங்கு கூட ரொம்ப போன்னு இருக்கும். சின்ன சங்கு அடக்க உடக்கமா. பெரிய சங்கு யானை கொட்டாய். சங்கை பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. என்னைக்காவது அருள் கொண்டு போது பார்த்தா தான் உண்டு. மிக அருமையான வாத்தியம். இந்த சங்கில இன்னும் டிஃப்ரெண்ட் சத்தம் வருமே. என்னடா யானை பிள்ளைன மாதிரி. இப்படியெல்லாம் பல விதமான வாத்தியங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் வாசிச்சுக்காரு தம்பி அருள் அவர்கள். அவருக்கு ஒரு பாராட்டுக்களை வாழ்த்துக்கணும், நல்ல ஒரு கைதட்டுக்களையும் கொடுத்து வாழ்த்தணும். என்ன கலைஞர்களை வாழ்த்த தெரியணும், சிறப்பு. அவரோடு இணைந்து இங்கே தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி. அவங்க அம்மா அப்பா யோசிச்சு தான் பேர் வச்சிருக்காங்க. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு வந்தாலும் துன்பமே இருக்கக்கூடாதுன்னு தான் பேரையே இன்பச் செல்வம்னு வச்சுருக்காங்க. எந்த நேரத்தில் இன்பமாக இருக்கணும்னு இன்பச் செல்வம் அவர்கள் இங்கே தாளம் இசைத்தவங்களை நிகழ்ப்பார்கள். மைத்துவார் என்னை நின்று கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஆளில் என் மச்சான் இன்பச்செல்வம் ஒரு ஆள், இன்னொரு தொர்ராஜ் ஒரு ஆள், 2 பேரும் இந்த வளத்துக்கு சரியாக இருக்காளுங்க. என் மச்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, நம்ம செய்கிறது ஒரு சின்ன தொழில் தாளம் போடுறதான்னு இல்லாமல் அதில் ஒரு நேர்த்தி. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளை மங்காமல் வர்ற ஆளுகளில் என் மச்சான் ஒரு ஆள். களி தாளம் தானே போட முடியாமல் ஜம்முன்னு களி விஐபி மாதிரி தான் அவராப்புல ஆள். அதில் இந்த தாளம் ஏன் அவர் போட்டு பழகினார்னு யாருக்கா தெரியுமா? அவங்க வாத்தியார்கிட்ட கேட்டிருக்காரு. நாடக உலகத்தில் நான் சம்பாதிக்கணும், ஆனால் 10 பைசா செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காப்புல. பெட்டி இட்டி வச்சுன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணணும். வேறு பெட்டி வாங்கணும், வேலை பார்க்கணும், முரதங்க ஆல்ரவுண்டர்லாம் தோல் மாற்றணும், போல்ட் நட்டு மாற்றணும், சில வார் பிடிக்கணும், செலவு இருக்குது. தருங்க பழகும்போது வாங்கின இரும்பு 40 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் உடையலை தேயலை. 41 பிறந்துருச்சா மச்சான்? வாழ்த்துக்கள் மச்சான், வாழ்த்துக்கள் மச்சான். அடிக்கடி இந்த மேலே இருக்க இந்த சரடு இந்த டேப் ரோல் தான் அந்த போகும். இது காசு கொடுக்க மாட்டாப்புல. இந்த டேப் ரோலும் மைக் செட்டில் வாங்கிக்குவாப்புல. நாடா இல்லைன்னா டான்ஸ்கார பிள்ளைய பாவாடையில் உருவாப்புல. எத்தனை பிள்ளைய காலையில் பாவாடை கட்ட முடியாமல் சிரமப்படும். அப்போ நான் தான் அருணாக்கரை அத்தை கொடுத்து பொங்க தாப்புன்னு கட்டிப்பிடுவேன். நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் உருவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி. இன்னொன்று என் மச்சான்ட்ட ஒரு பெரிய விஷயம், ஒரு தைரியம், போல்ட்டு. எந்த விஷயம் பார்ப்போம்டா, வாடா காலி மயித்தை கட்டி மலை எழுப்பம்டா, வந்தால் மலை போனால் மயிறு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். எக்கச்சக்கமான மலையை இழுத்துருக்காப்புல. இன்னும் கட்டி இழுக்க முடியாது மச்சான், ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படிப்பட்ட போதும்ல மச்சான், கொஞ்சம் சிறப்பாக பெருமையாக சொல்ல சொன்னாப்புல. போதும்ல? ஓகே மச்சான். மலை ஏறி போனாலும் மச்சனும் தேவை வேணாம். மேலும் இங்கே ஹெல்மெட்டே தேவையில்லை, வேண்டியதில்லை, லேசாக கருப்பில் கோடு ஓட்டம்னா போதும். இங்கே பப்புனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பை மாதிரி என்று பிற காத்து கொண்டிருக்கும் ஆர்பி அறியறாங்க. நான் பப்புன் காமிக்கு பொம்பளை அவையார் கலந்த உதர அம்புட்டு நம்ம அடைச்சாகனேன். என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட வந்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பழகி, புன்னகை அரசி, காண்பவர் கண்களை கவரும் காந்த கண்ணழகி, புதுகை சார்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அடிவெல்லக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடிவெல்லக்கார வேலாயி நீ
நீயானாயே எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கு மீதகத்தை திருடி புட்டு உன் விழிகள் கேட்டியோ என்ன உடுருவி பாயுதே உன் மொழி என்ன சாட்டையோ என்ன சள்ளம்போடு வைக்குதே. பொம்பளை பிள்ளை சொன்னனே பிரபுக்கு ஒரு ஆர்வம். என்னண்ணே? முதல்ல என் பேரை சொன்னேன், கண்டுக்கிறவே இல்லை. அவன் மட்டும் இல்லை, சொன்னதே தெரியலையா? மைக் செட்லேயும் அப்படித்தான். தம்பி விவரம் என் பேரை சொல்லும்போது கம்முன்னு இருந்தாங்க. பொம்பளை பேரை சொல்லும் போது எக்கோ வச்சு விட்றேன், ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா. எல்லாம் அதுக்குள்ளதான் அடங்கி கிடக்கு. நம்மளை யாரு கண்டுக்கிறா? அடங்கட்டேன். ஆனா அடங்கணும், அதுதான் முக்கியம். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்தி கொடுக்கிறார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு கேபிஎஸ் ரேடியோ அழகு நாச்சிபுரம் உரிமை கே சுப்பிரமணிய அவர்கள். நல்ல செக்ஸ் பாட்டா போடுங்க கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு பக்தி பாட்டு, முதல்ல மாரியாத்தா பாட்டு, அப்புறம் நான் சொல்லி அடிப்பேன் சொல்லாமல் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்காங்க. நல்லது, சொல்லிட்டு அடிக்கிறது தான் நல்லது. சொல்லாமல் அடித்தோம்னாக்கா தப்பாக நினைப்பாங்க. மிகச் சிறப்பான ஒலிபெருக்கி அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை வாழ்த்துக்களும் தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் அருமையனார் மாம்பட்டி விஆர்என் முத்து துணை ராஜநடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடியில் கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம். சைவ சாப்பாடு, அழகா சாம்பார், ரசம், மோர், பாயாசம், கூட்டு பொரியல், ஆஹா அந்த மண்டி எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அப்பளப்பூ, அடடா, அது பரிமாறின விதம், அது பச்சை பிள்ளைக்கு சோறு விட்டு மாதிரி என்னை பற்றி ஆத்தாக்க பரிமாறினாங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சாப்பாடு நல்லா இருந்தால் வாயு வாழ்த்தலினாலும் வயிறு வாழ்த்துமா. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பினேன். எனக்கு தெரியும் ரொம்ப நேரமாக ஒரு ஆம்பளையால் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இவன் போய் தொலைய மாட்டானா, இந்த பாவாடை அனுப்ப மாட்டானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த பேரை சொல்லணுமே நின்றுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த அனுப்பிச்சிட்டேன், போய் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த கஷ்டங்களை சந்திக்க வரை பெரிய அப்படி ஒரு நன்றி. வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சொல்ல போய் வழியா எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க செல்வ பக்கி விளையணும். இல்லாதவங்க கிட்ட பக்கப்படம் இல்லாதவங்க இருப்பவங்க, இல்லாதவங்க கிட்ட பக்கப்படம் இல்லாதவங்க இருப்பவங்க. எல்லோருமே நாம எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கும் சொல்லுவோம் விளையணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக.
அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகைகள் காணாத இன்பமடா. நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகைகள் காணாத இன்பமடா. நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக. நன்றி நன்றி நன்றி. உயரத்துல வச்சுட்டு போனேன். என்ன எல்லாம் ஒசரமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் உயரமா இருந்தீங்கன்னா நான் எங்க ஏறிட்டு நான் ஆட முடியுமாங்க? என்னங்க பேசுறீங்க? எப்பயும் இப்படி பார்த்து பேச, இன்னைக்கு இப்படி பார்த்து பேசுற பாரு. போதும், நிறுத்துங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இப்படி எல்லாம் ஊரை விட்டு தள்ளி உட்காந்துருக்கீங்க? பெண்மணிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி உட்காந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? என்னது? நீங்க மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உங்க 4 பேருக்கும் எப்படி இங்க பாடிட்டு அங்க போய் ஆடிட்டு திருப்பி இங்க வந்து ஆட மூளைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளு என்ன வாயு ஓட. சரி ஆரம்பிச்சிடமா? அப்ப எரிச்சதுல உட்காந்துருக்காரு. என்னன்னு தெரியும்? வண்டியில காமிச்சனாலதான் இப்படி இருக்காரு. பேசாம இருங்க கொஞ்ச நேரம். நேத்துல அந்த வாய் திறக்கலையா? சரி 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 சரி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. கடித்து திப்பேனடி. ஒரு தடவை பார்த்ததில்லை.
அடிதாப்பால போட்டுக்கலாம் சீசன் இல்லாம மாம்பழமே என் கண்ணத்தை பறிக்க விடு நேரத்துல காதல் கொண்டு நடி என்ன பாவடைக்குள்ள இருந்து என்ன பூச்சி கொட்டுது இல்லைங்க அது விழுகு வந்தாங்க நானி பாட்டு ஒளிர மிளகானது திருடனாகிட்டேன்டி உன்னை பார்த்து ரசிப்பினடி நேரத்துல காதல் கொண்டு நடி கடித்து நிற்பேனடி முத கண்ணிமைகள் விட்டாச்சு ஏன் எல்லாம் நாடா பார்க்க வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க நன்றி 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 இந்த 2 ஜீவர்கள் தான் என்னை மனித கை ஏத்தா அப்படி உட்கார்ந்துருக்கீங்க எல்லாம் 100 நாள் வெளியில உட்கார்ந்துருக்க மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்க எங்க சிரிக்கிறதே கேட்க மாட்டேங்குது அப்புறம் கலகலன்னு இருக்கான்னு யாரும் எதுவும் சொல்லி வச்சு கூட்டு வந்திருக்காங்களா குர்ருனே உட்காந்துருக்கணும்னு நீங்களாம் இருந்தீங்கன்னா சைட் அடிச்சுக்கிட்டு நல்லா அழகா தொழில் பண்ணுவேன் பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க லேடிஸே ஜென்ஸை சைட் அடிக்க முடியாதுல்ல நான் மூடுங்க போத உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்றதுன்னு ரொம்ப முக்கியம் நான் முறையில என்ன சொல்றீங்க என்ன சத்தம் அது நாங்கள வர மாதிரி மாத்தி விடுவோமா சொன்னீங்களே முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் என்ன கட் பண்ணி போடுவீங்கிறீங்களா இல்லை என்ன சொல்றீங்க கட் பண்ணி போடுவீங்களா போங்க மாமா கூப்பிடுறாரு என்ன போய் கேட்டு போங்க 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 அவர் நைஸா கையை பிடிச்சி போய் கட் பண்ணி போடுவீங்க எதை கட் பண்ணுவாரு ஆமா பேசாதீங்க நேரடியா இது நானே தாமரப்பூ மாமா மாறட்டுமா பிரியாத்தி துள்ளி குதிக்கிற மாதிரி நானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில பேசாதீங்க அப்பா குறு குறுன்னு முறைச்சு பார்த்துட்டு சரி சரி கொஞ்சம் கிலத்து இளவையா போடுவோமா கௌசல்யா போட்டு செடு கூப்பிடுது முத்தம்மா வந்து குத்தம்மா என்ன இந்த பெட்டிக்கார இப்படி பாடுறாரு நான்
என்னங்க பண்ணேன் நான் கரெக்டாக தானே பண்ணேன் ரெட்டை சட்டை கூப்பிடுது முத்தமா உன் பின்னால நான் வர முத்தமா என்னங்க பாட்டு பாடுறாரு அப்படியா பார்த்தேன் அப்படிதான் பாடுனீங்க நீங்க உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா. அப்படியா பாடுனீங்க வெத்தலை மடிச்சு கொடுமாம்மா, மத்தத வெளியே சொல்லலாமா? மாமா 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 ஏமா 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 காட்டு ரோஜா பாசமுள்ள காட்டு ரோஜா. பாட்டுல சூச்சமா பாடுறாரு எனக்கு கோவம் வந்துரும் ஜெயப்பிரியான்னு பாடுங்க என் பேர் ரோஜா இல்ல ஜெயப்பிரியா ஜெயப்பிரியாவா சரி 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 ஐயா இது ரொம்ப என்ன மாமா சொல்லி கொடுத்தா தானே மாமா நான் புதுசு ரோஜா இல்ல என் பேர் வெறும் பிரியா தாங்க ஜெயப்பிரியா நாடத்துக்கு காட்டு ஏய் எக்கோத்தி சார்வத்து கடி ஒன்னொன்னு சொல்லி தாரங்கத்து கடி. ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷா பில்ல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சதில்ல. ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவளே நீ நிப்பியா. நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. தக்கிட 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 தக்கிடதா கத்தால கண்ணால குத்தால. இவன் அதுக்கு மேல உங்களை கேட்க சொன்னாரா அன்னக்கிளி பாடி என் காதல் தீட்டெடுக்க விரலுக்கு பதிலாக முத்தங்கள் நான் தொடுக்க. உக்காந்து யோசிப்பாங்கதா இல்ல யோசிச்சுட்டு
கேர்ள், த ஒண்டர்ஃபுல் கேர்ள், நைஸ் கேர்ள். ஒன்றரை புல், 1.25 புல், 2 புல், 2.25 புல், 2.5 புல், 3 புல் வரிசையா போயிட்டே இருக்கும். 5 புல்லா? அடிச்சுட்டு மட்டையா இருக்கா? என்னடா பொம்பளை பிள்ளை என்னை கொண்டு போய் மறைச்சு விட்டிய? பயம். இன்னும் பழைய ஐட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பழைய அக்யூஸ்டுங்கிற பேர் இன்னும் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்காம இருக்கு. ஆனா நம்ம வண்டி செட்டுக்கு போய் கொள்ள காலமாச்சு. அது கொள்ள பேருக்கு இன்னும் தெரியல. ஆனாலும் அந்த பயத்திலே வண்டி ஓடிட்டு இருக்கு. நம்மளும் அந்த கிரிப்பிலே போயிட்டு இருப்போம். அதுதான் நல்லது. ஏய் ஜெயா, பயப்படாதவா, மாமி ஒன்றும் செய்ய மாட்டேன் வா. அதெல்லாம் பழசு, இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காத. ஹாய். இப்பதான் போயிட்டு வந்தேன். என்னது ஆயா? ஹாய் ஹாய். உண்டிய கழிட்டியா? உண்டிய ஏ கழிட்டியா? கழுவல்னா நீ கழுவி விட போறியா? நல்லா. என்னது? 2 ஆவர்த்தனம் வாசித்தே அடிப்பேன், பரவாயில்லையா? என்ன சொன்னே? திகுதறகடுது தொங்குடுது திகுதறகடுது தொங்குடுது திகுதறகடுது திகுதறகடுது தொங்குடுது திகுதறகடுது தொங்குடுது திகுதறகடுது. ஏலே கழுவி விட சொன்னா நீ என்ன அங்க போய் மிருதங்கம் வாசிக்கிறேன்னு இருக்க? ஆவர்த்தனம். அப்ப ரொம்ப பேர் அத நினைச்சு தான் வாசிக்கிறாங்களா? ஐயோ, உனக்கு அதுல டேஸ்ட் தெரியாது. உனக்கு எது நீமா டேஸ்ட்? அதுல பல திணிச்சு இருக்கு. இந்த பிபிபி வாட்சிங்களே அது எப்படி? அது வேற. அது லிப் மூவ்மெண்ட். இது ஃபிங்கர் மூவ்மெண்ட். பல திணிச்சு இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட் ஏதோ என்னமோ சொன்னீங்களே அது. ஐய் நீ சொன்னீல பின்னாடி அத கேட்ட என்னன்னு. நல்லா இருக்கியா? இருக்கேன். ஏய் என்ன பண்ண போற? உன்னை தான் பண்ண போறேன். ஏனே நீ உன்னை பண்ண விட்டாலும் நானு. ஏய் நான் உன்னை பார்த்தோனே மெர்சல் ஆயிட்டேன். மெர்சல் ஆயிட்டேன். உன்னை பார்த்த உடனே கண்டதும் காதல். உன்னை பார்த்த எனக்கு இதெல்லாம் எரியுது. எரியணும். எரிச்சலா வருது. எரிச்சல் கூலிங் ஆக்குறேன். ஐஸ் கட்டியை போட்டு செய்றேன் பாருப்பா. வேடிக்கை மட்டும் பாரு. ஐஸ் கட்டி போட்டு என்ன செய்ய போற? என்ன வேணா செய்வேன். மிஸ்டர் அரியரன், உன்னை பார்த்தோனே நான் லவ் பண்ண மூடு வந்துருச்சு எனக்கு. பார்த்தோனே யாருக்கா காதல் வருமா? அப்படி வந்தா தான் அது காதல். அதுக்கு பேர் காதல் கிடையாது. அப்புறம் பார்த்தோனே காதல் வர கூட. பழகுனதுக்கு அப்புறம் தான் காதல் வரும். அதுதான் தப்பு. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு காதல் வந்தா அது உண்மையான காதல். என்னை பார்த்து பார்த்தோனே காதல் வந்தா அதுக்கு பேர் காதல் அல்ல. அதல்ல. பார்த்தோன்னு வந்தா தான் காதல். என்னை பார்த்து பழகி என் வருமானம் என்ன, என் குடும்பம் என்ன, என் வீடு சொந்த வீடா வாடகை வீடா, எங்க ஆத்தா அப்பா யாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு பேர் காதல் அல்ல. அதுக்கு பேர் அரேஞ்ச்டு மேரேஜ். என்ன மேரேஜ்? கண்டதும் காதல். அப்படி பார்த்தோன்னு ஃபயர். அப்படி பார்த்தோம் உன்னை பார்த்தோன்னே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும். உனக்கு பட்டாம்பூச்சி பறக்குது. அப்ப உன்னை கை மேல பட்ட உடனே 2000 வருஷம் கரண்ட் அடிச்ச மாதிரி ஃபுர்ன்னு ஏறனா. எனக்கு திக்கு திக்குன்னு எரியுதே. அதுதான் காதல். உன்னை பார்த்து எனக்கு எரியுதுன்னு சொல்லல, வந்ததுல இருந்தே எரியுது. அது காரணம் இந்த ஃபோக்கஸ் லைட். எரிச்சு தாங்க முடியல. அதுக்கு நான் காரணம் இல்ல. தண்ணியை தூக்கி ஊத்தி குடிச்சு இப்படி நிக்கலாம் போல இருக்கு. நான் உன்னை காதலிப்பேன். நான் உன்னை வச்சிருக்கிறேன். உன்னை கட்டி பிடிப்பேன். உனக்கு முத்தம் கொடுப்பேன். உன்னை நான் கற்பழிப்பேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுப்பேன். நான் கற்பழிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க ரிப்போர்ட் கொடுத்த என்ன? உன்னை பண்ண விட்டாதானே. அப்படி நீ ரேப் பண்ற வரைக்கும் கையில புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? என்ன செய்வ? நான் மோசமான பொம்பளை. மொத்த புள்ளைய மாதிரி நானும் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் நானும் செய்வேன். ஓ அப்ப நான் கற்பழிச்சா நீ கற்பழிப்ப. உன்னை எனக்கு நான் கற்பழிக்கிறேன். ஆளுகளை மண்டைங்க பாரு. உன்னை கற்பழிச்சா எனக்கு தான் பின் விளைவு. எனக்கு ஏஜென்ட் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கற்பழிக்கணும்னா உட்கார்ந்திருக்காரு பாரு சிங்க. இவர் என்ன சொன்னாரு உன்கிட்ட? இன்னைக்கு ராத்திரி 10 மணில இருந்து விடிய கால 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி. ஏய் மாதிரி பொண்டாட்டி அல்ல. பொண்டாட்டி தான். நீ என்ன வேணாலும் செய்யலாம். நாங்க யாரும் ஊர்ல தடுக்க மாட்டோம். நோட்டீஸ்ல வந்து பப்புன் டான்ஸ் தான் போட்டுருக்காங்க. தவிர புருஷன் பொண்டாட்டின்னு போடல. பப்புன் டான்ஸ்னா அதான் அர்த்தம். மாதிரி தான் நடிக்கணும், ஒரிஜினலா இருக்க கூடாது. பப்புன்னா புருஷன், டான்ஸ்னா பொண்டாட்டி. யாருக்கு? நமக்கு 2 இருக்குங்க. நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்க. என்ன மிரட்டறியா? நீ வச்ச ஆளவனே. ஏய் நா தல்ற நெஞ்சில கைய வச்சு தல்ற. மாமா மாமா இங்க வாங்க மாமா. ஒரு பொம்பளை புள்ள அவளை கூட்டத்துக்கு மத்தியில ஒரு ஆம்பளை நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? பதிலுக்கு நீங்களும் நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுங்க மாமா. நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசல புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மாப்ளை. I am decent man. எப்படி நிக்குது? மேல இருக்கு, முகத்தை பார்த்து பேசுங்க. நானும் நெஞ்ச பிடிச்சு தள்ளிடுவேன். அதான் நானும் சொல்றேன். பொம்பளை புள்ள அந்த புள்ளைய கொடுத்துட்டு நிக்குது, நீங்க வேற. ஒரு நேரம் போற ஒரு நாளுக்கு பொசுக்குன்னு தள்ளி விட்டேன்னா என்ன? அண்ணே சீக்கிரம் தள்ள சொல்லுங்க, எனக்கு மூடு மாறப்போ தள்ள சொல்லுங்க. மாமா மூடு மாறிடுமா? தள்ளுங்க பளிச்சுனே. நானும் நெஞ்ச பிடிச்சு தள்ளி. ஏய் தள்ளியா?
எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பங்கள் தடுக்குது. குடும்பங்களா? குடும்பம் தடுக்குதுன்னு தானே சொன்ன, என்ன குடும்பங்கள்னு சொல்றீங்க? குடும்பங்கள் இருக்குன்னா குடும்பங்கள் தான் சொல்ல முடியும். அப்படிலாம் தடுக்கல, அதெல்லாம் வேலை செய்யுது. ஏன் அதுக்கு என்ன பிரச்சனை? இந்தவா என்ன உன்னை நான் எச்சரிக்கிறேன். கைய பிடிச்சு உடைச்சு போடுவேன். நீ வேணா சண்டைக்கு வந்து பாரு. இரு. நீ வா வாய்க்கிறியா பேசுற? வா சண்டைக்கு வா. டான்ஸை குட்டியாங்கடா ரவுடிச்சிருக்கிய கூட்டு வந்திருக்கிய. ஏய் இரு. நீ செய்யற மாதிரி நான் திரும்ப சேர்க்கணும். செய்யண்டா நானும் சொல்றேன், உன்னை செய்ய வேணாம் நான் சொன்னேன். உட்கார்ந்திருக்க தாய்மார்களுக்காக பாக்குறேன். நான் வேணா ஊர்ல 10,000 நான் அவதாரம் கட்டறேன், நீ செய். மாமா அந்த புள்ளைய செய்ய சொல்லுது, நீங்க வேற ஏமா மாமா? சீக்கிரம் செய்ய சொல்லுங்க, மூடு மாப்ள. மாறு. உட்கார்ந்திருக்க எங்க அக்கா தங்கச்சி, எங்க ஆத்தா, எங்க அண்ணன், எங்க அத்தாச்சி, இவ்வளவு பேர் இருக்காங்க. நாளைக்கு ஒரு வார்த்தை நீ கேட்டு விட்டாங்க, நான் தம்பி அவ தான் பைத்தியம் முடிச்சு சிசுக்கு இப்படி செஞ்சு விட்டா, நீங்க இப்படி செய்யலாமா தம்பி? இப்படி செய்யாத. கேட்டுட்டாங்கன்னா இப்படி செய்யாத. நான் மருந்த குடிச்சிட்டு சாகலாம். இப்படி செய்யாத, வேற மாதிரி செய். அது நீ டிசைன் சொல்ற. ஏய் நான் அத சொல்ல வரல, நான் ரொம்ப சரி, யோக்கியமான அடிகரன். வேண்டாம். நாங்க எஜுகேட்டட் ஃபேமிலி. ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொம்பளை புள்ள வாய் பேசுறது ரொம்ப தவறு. அப்பதான் பேசுவேன். என்ன ஏய்! ஏய் விளையாட்டுத்தனமா போட்டு என்ன ஜோக்கர் மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா நான் யா அண்ணா? வாய் அடக்கு. நீங்க அடக்குங்க முத. ஆம்பளை பேசத்தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? ஏறு தள்ளி நீ பேசுமா, கிட்ட வராத, எனக்கு மூடாது. மாமா மூடா. மூஞ்சி மேல இருக்கு, முகத்தை பார்த்து பேசுங்க. சண்டை வந்தா சண்டை தானே போடணும், எதுக்கு நீ மூடாகுற? உனக்கு என்ன டியூட்டி பார்த்தாலும் அந்த டியூட்டில மட்டும் இரு. வா வா சண்டைக்கு வா. ஆம்பளை பேசுனான்னா நான் சொல்றது கேளு, வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேண்டாம், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கண்ட்ரோலை மீறிச்சு என்னமும் நடக்கலாம். ஐயோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறியா, ஒண்ணு நடக்க காமெடி மாட்டேங்குது. பண்ணி சீரியஸா பேசுறீங்க, காமெடி பண்ணி. எவன்டா செய்வான்னு பார்க்கலாம்னு ஐடியா இருக்காவே. மாமா ஆளுங்கள பார மாட்டேங்கிறேன். ஒரு ஆம்பளை பேசுனான்னா அது சரித்திரம், பொம்பளை பேசுறது சரித்திரம், பொம்பளை பேசுனான்னா அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசுறது அட்ட தருத்திரம். இப்படி பேசினா உன்னை வாயாடி சிரிக்கும்பாங்க. உன்னையெல்லாம் புருஷனா இருந்தா அம்மிகளை தூக்கி போட்டு நச்சே கொண்டு விடுவேன். நீ எல்லாம் என் முண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா மணவரலையே தாலி கட்டும்போது கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீங்க என்ன எனக்கு புருஷனா வந்து முதல் ராத்திரி எனக்கு பால்ல விஷத்தை கலந்து போட்டு தள்ளி விடுவேன். பால் பால்ல கலப்பை கலப்பை பால்ல விஷமா? கலப்பை நான் கலப்பை. ஏய், டீ செம்புல பால் குடிச்சா தானே விஷத்தை கலப்ப. நீ எதுல குடிப்பியோ அதுலயே கலந்து வைப்பே. நான் டைரக்டா குடிப்பேன், கலந்து வைப்பே. அதுல கலக்க முடியாது. தடவி வைப்பே. எலி பேஸ்டா தடவுவே. எப்படி இருந்தாலும் நீ குடிச்சு தானே ஆகணும். நான் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பேன். எப்படி இருந்தாலும் முத்தம் கொடுக்க வருவீல, லிப்ஸ்டிக் இருக்கு பத்தியா, அதுல கலந்து வச்சிருவே. அப்படின்னா நீ கலந்தா முதல்ல நீ போய் சேர்ந்துருவ, அப்புறம் தான் நான் போவேன். அப்ப எப்படி போடுறது? செத்தால விட மாட்டேன், உன்னை செஞ்சுட்டு தான் சாவேன். நல்லா தெரிஞ்சுக்க, என்கிட்ட போட்டி ஓட்டு உன்னால ஜெயிக்க முடியாது. அவரை பாருங்க என்ன சொல்றாரு, அவருக்கு 1000 பிரச்சனை, அவர் அதுல தடவி வைக்க சொல்றாரு. அதுல தடவை நான் உசுறு போகுமா? யாருக்கு போகும்? ஓ, அந்த ஆள் என் குணம் தெரிஞ்சுதான் சொல்றாப்ல. முதல்ல உண்டே அதுலதான் வாய வைப்பேன், எப்படி சாவேன்னு தெரிஞ்சுதான் கணக்கு. அருள, நீ என்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சிருக்க, உன்னை நான் பாராட்டுறேன். என்ன மனுஷன் நீ? இந்த பார், உனக்கு ஒரு அளவுதான் மரியாதை, அளவெல்லாம் கிடையாது. என்கிட்ட போட்டி ஓட்டு நீ ஜெயிச்சிருவியா? நீ வேணா போட்டு பாரு. ஏய், போட்டியா? நான் போடல சாமி, இதெல்லாம் வம்பாடா. ஏய் போட்டியான்னு கேட்டேன். இனிமேல் தான் போடணும். போட போட்டி போறீங்க. ஆரம்பிக்கிறேன். போட்டின்னு வந்துட்டா நான் வேட்டியா வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நானும் போட்டின்னு வந்துச்சுன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன். பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்னை நீ ஜெயிச்சிரு, ஜெயிச்சிட்டா உனக்கு நான் பொண்டாட்டி நீ எழுதி தரேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். படுத்துக்கிட்டு போத்துறானா போத்திக்கிட்டு படுத்தானா ரெண்டும் ஒண்ணுதான். தப்பு. இந்த பழமொழி எவன் சொன்னா உனக்கு? பெரியவங்க அப்படிதான் போத்திக்கிட்டு சொல்லி, படுத்துறதும் படுத்துக்கிட்டு போத்துறதும் ஒண்ணா? பெரியவங்க அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. ரெண்டு வேற வேற. ரெண்டும் ஒண்ணுதான். போத்திக்கிட்டு படுக்கிறேன் வேற, படுத்துட்டு போத்துறேன் வேற. அப்ப பெரியவங்க சொன்னா நான் சும்மா சொல்றான்னு அர்த்தமா? பெரியவன் சொன்னா அது உண்மையா பொய்யான ஆராய்ச்சி ஒண்ணு பார்க்க வேணாமா? படுத்துக்கிட்டு போத்துறவன் சுகாதாரமானவன். ஏன்? முதல்ல ஃப்ரீயா படுப்பேன், அப்புறம் குளிர்ச்சுன்னா லேசா எடுத்து பொத்திக்கிடுவேன். போத்துக்கிட்டே படுக்கிறவன் சீக்காளி, குளிராச்ச பிடிச்சவன். அதுதான் படுப்பேன். ரெண்டு ஒண்ணாகுமா? இப்படி என்ன ஜெயிக்கிறோம்னு இல்ல. சரி, நான் நினைச்சேன்னா நான் செய்யறத நீ செஞ்சிருவியா? நான் செய்வேன். இந்த இடத்துல போட்டின்னு வந்துருச்சு. மிஸ்டர் ஹரிஹரன், நீங்க தோத்து போயிருவீங்க. இந்த வாயை நீ கொடுக்காதீங்க. மாட்டிக்கிட்டு சீப்பட போறீங்க. எங்க பாப்போமே. நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட் போதும், இந்த பேண்ட் சட்டையை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த ஊரை 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு ஒரு சலுகை தர்றேன். என்ன சலுகை? பொம்பளை பிள்ளைங்கனால என்ன சலுகை? 32 ரவுண்ட் வேணாம். இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன், கர்ச்சீப் தான். பத்தாது. பத்துமா பத்தாதாங்களா எனக்கு தேவையில்லை, உனக்கு அதான் கொடுப்பேன். ஐயா பத்தாது. நீ அங்கே சொருகி விட்டுக்க, அவ்வளவுதான். பின்னாடி ஒரு மாஸ்க் 2 வேணா தர்றேன். மாஸ்க் எப்படியா போட்டுட்டு 16 ரவுண்ட் அடிச்சு வா.
அக்கால் இந்த மேடையில இங்க சுருக்கு வச்சு தொங்குறேன். ஒரு ரவுண்டுக்கே நீ பாலியல் பலகாரம் பண்ணி போடுவாங்க. இது 16 ரவுண்டு நான் வந்தாலும் அப்படித்தான் இருக்கும் முகரக்கட்ட. ஆளுகளை பாரு. நீ மொட்டை குண்டியா போ. உன் பின்னாடியே காலேஸ்வரன் தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு வருவேன். தீப்பந்தமா? ஆமா. அப்ப பெட்டிக்காரர் என்ன பண்ணுவாரு? அவர் முன்னாடி போக்கஸ் லைட் பிடிச்சிட்டே வருவாரு. எதுக்கு கேள்வி கேக்குற? ஏயா நான் என்ன கருப்பசாமி வேஷமா போட்டு ஆட போறேன்? உன்னால போக முடியுமா? ஆளுகளை மண்டைக்கு பாரு. ஏய் என்ன அப்படிலாம் முடியாது. நான் இன்னும் தோத்து போயிட்டேன்னு சொல்லவே இல்லையே. போட்டியை நீங்க சொன்னீங்க. உங்க போட்டியை நான் செய்ய முடியாது. நீங்க ஏன்ட்ட போட்டி போட்டீங்களே, நான் செய்யறது உங்களால செய்ய முடியுமா? என்ன செஞ்சாலும் செய்வேன். என்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் அசராதே அறியறேன். என்ன வேணாலும் எதையும் செய்வேன். எதை வேணாலும் நான் தான் எதுவும் செய்வேன். நான் துணி துவைப்பேன். நானும் தான் துவைப்பேன். நான் பாத்திரம் விளக்குவேன். நானும் விளக்குறேன். நான் வீடெல்லாம் கூட்டுவேன். நானும் தான் கூட்டிட்டு தான் இருக்கேன். நான் துணி மணி தான் மடிச்சு வைப்பேன். அட நான் இன்னமா துணி மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். சீ கால எம்பட்டா மாறி போச்சு. இன்னமா அதை வைக்க சொல்ற ஆளுகளை பாரு மண்டைகளே. ஏய் துவைச்சு காயப்பட துணியை மடிச்சு உள்ள வைப்பேன். நாங்க மடிச்சு உள்ள வைப்போம். எல்லா வேலையும் பாப்பேன். புள்ள வைப்பேன். புள்ள வைப்பேன். உன்னால வைக்க முடியுமா? என்னமோ சொன்னா துணி துவைப்பேன், சமைப்பேன், பாத்திரம் விளக்குவேன், எல்லாம் பண்ணுவேன். இல்ல இது ஒரு பேச்சுன்னு போட்டியில உடனே சேர்க்கிறவாரு. போட்டின்னு வந்துருச்சு. பொம்பளை செய்யறத ஒன்னால செய்ய முடியுமா? நீ என்ன எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ற? உனக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். 10 மாசம் வேணாம், 5 மாசம் சுமந்து காட்டு, இல்ல 3 மாசம் சுமந்து காட்டு. ஒன்னால பெக்க முடியுமா? ஏய் புள்ள பெக்கிறது பொம்பளை தாங்கிற ஊர் உலகத்துக்கு தெரியும். இது போட்டியில ஒண்ணு சேர்க்கலாமா? நீ இப்ப வாய்கிலே பேசினீல போட்டி. 10 மாசம் நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? உட்கார முடியுதா, படுக்க முடியுதா, எந்திரிச்சு நிக்க முடியுதா, நல்லது கிடத்துக்கு போக முடியுதா, உருண்டு படுக்க முடியுதா, பிறண்டு படுக்க முடியுதா, ஆசையை வாங்கி திங்க முடியுதா? அது முதல்ல யோசிச்சிருக்கணும் செய்யறதுக்கு முன்னாடி. வேணா சொன்னா நீ கேக்குறியா? அட அப்பா நீ மட்டும் தள்ளி விட்டு எந்திரிச்சு போறியா? நீ எனக்கு வேற எங்கடா போயிட்டீனா? சரி விடு ரைட். இப்போ என்ன நம்ம புள்ள பக்கம் அவ்வளவுதானே. காட்டு. இந்த மேடையோட இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டறடா. இங்க பாப்பா. இனிமேல் யார்கிட்டயும் இந்த வார்த்தை நீ கேட்கக்கூடாது. உங்களால முடியுமா? நான் புள்ள பெக்கறேன். பெத்து காட்டு. மறு பேச்சு இல்ல. அருளே இந்த ஊரே சாட்சி. ஏங்க அரியர்னு போட்டி போட்டு தோத்து போயிராதீங்க. நான் புள்ள பெக்கறேன்ட்டேன். முடியாதுங்கறேன் நான். மறு வார்த்தை இல்ல. நீ எனக்கு புள்ள விடுவா. வா புள்ள விடு வா. படுத்துக்கா குனிய வா. வா வா. அதெல்லாம் பேச்சல உன் டேஸ்ட் என்னன்னு சொல்லாத. எனக்கு அது முக்கியம். நீ புள்ள விடு. கமான் வா. புள்ள விடு நான் பெக்கறேன். வாமா வா படுத்துக்க வா. இல்ல குனிஞ்சு வா. வா ஆளுகளை பாருங்க. சேர் போட போற வா. ஏய் என்னையா சொல்ற? வா ரெடி பண்ணு வா வா வா. ஏய் என்ன எல்லாம் தானே எல்லாத்துக்கும் வா புள்ள விடு. ஏய் இங்க நீ மனுஷனா நீ? நான் உன்னை கேக்குறேன். நீ எனக்கு புள்ள கொடுக்கறனா நீ என்னைய மாசமாக்கணும். நீ மாசமாக்கனத நான் மாசமாவேன். திருப்பி நான் உன்னை கெடுத்தனா நான் தான் ஏன் மாசமாவேன்? அதான் மேட்ரு. நீ மாசமாக மாட்ட. தெரியுதா? ஏன்? சேலை மேல வேலி விழுந்தாலும் வேலி மேல சேலை விழுந்தாலும் கிளியறது சேலை தான். அதுக்கு என்ன காரணம்? டேமேஜ் உனக்கு தான். ஆம்பளை பையன் நான் கிடையாது. அப்படி அல்ல. கருப்பப்பைன்னு ஒரு இது ஆண்டவே எங்கள்ட்ட தான் வச்சு படைச்சிருக்கான். அட உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமல போறேன். ஏய் கருப்பு பை இல்லையா? கற்பை. அட விடுமா நான் கேரி பையில கூட புள்ள பெக்கறேன். ஏய் நீ சுருக்கு பையில கூட பெத்துக்க. நீ புள்ள விடு. ஆண்டவே பெக்கறக்கு எங்களுக்கு தண்ணி வழிய வச்சிருக்கா. நீ எந்த வழியில பெப்ப? தண்ணி வழிய வச்சிருக்கான். நீ எந்த வழியில பெப்ப? நான் இந்த திருப்பத்தூர் வழியா அப்படியே பெத்துட்டு அப்படியே காரக்குடி போயிட்டு போறேன். அந்த வழி அல்ல, இந்த வழி. எல்லாம் வழிதான். நீ எதுல பெப்ப அதுல தான் நானும் பெப்பேன். தலைவலி உனக்கு முடியாதியா? முடியாது. முடியாது. ஏய் உன்னையே வைத்து பெண்கள் நாங்கலாம் சிரமப்பட்டு முக்கி பெப்போம். அட நீ முக்கி பெக்கற நக்கி பெக்கற அந்த பேச்சு இல்ல. இப்ப யாரு சுகப்பிரசவம் ஆகுது? எல்லாம் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கறாங்க. என்னையும் ஆபரேஷன் பண்ணி எடுக்கட்டு. எனக்கு புள்ள விடுவா. வா. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. தெரியுதா? சிக்கனியா? அதுதான் ஆம்பளை பையன். எதுலயும் நிப்பான். எங்க போனாலும் 1000 குட்டிச்சவர் தாண்டனாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்லை. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்னா? ஏன்? கோடிங்கிறது என்ன? புது துணி. புது துணி. எது வரைக்கும்? ஒரு சலவை பண்ற வரைக்கும். தண்ணிக்குள்ள போட வரைக்கும் தான். அப்புறம் பழைய துணி தான். குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? புள்ள பக்கற வரைக்கும். ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உன்னை கழுட்டு முட்டைன்னு முளையில ஏறிடுவேன். நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்சமேசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்று நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, எனக்கு நல்ல திருப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு. மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் கத்துறீங்க? இங்க வா. பொம்பளை நாங்க சாகுற வரைக்கும் நாங்க ஒரு ஆளா இருப்போம். யாரோட உதவி இல்லாம. ஆமா நீங்க அப்படி இருக்க முடியுமா? படுத்த படுக்கையில கிடைக்கல கூட ஒரு தண்ணி மோந்து கொடுக்கறது பொம்பளை நாங்க. அட நீ மோந்து கொடுக்க நானே எந்திரிச்சு போய் மோந்து குடிச்சிட்டு போறேன். உன்னால முடியாது. உங்க வேலையை உங்களாலே பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பாத்துக்கலாம். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா யார் வேணாலும் அவங்க வேலையை சொந்த வேலையை பார்த்துக்கலாம். ஆனாலும் வேணும். என்ன வேணும்? ஆணை படைத்தது பெண்ணுக்கு, பெண்ணை படைத்தது ஆணுக்கு. சிவமும் சக்தியும் இருந்தால்தான் இந்த உலகம் இயங்குங்கிறதுனால இல்லை என்றால் நான் உன்னை ஏத்துக்கிறேன். நீ என்னை ஏத்துக்க. வா. என்ன கட்டி பிடிக்கிறேன்? வா. ஒரு டச்சிங் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா இருக்காரு. அப்பா வச்சிட்டு அதெல்லாம் பண்ணுங்க. அப்பாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருவோம் பேசாம. நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க அப்பா கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை. அப்பா கைக்குள்ளேயே வா. அது நல்லாவா இருக்கு?
ஏய் சரி கை குடுடா. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Come on, tell me. நான் 7 வயசுல எள்ளி வித்தவன். நான் 7 வயசுல எள்ளி வித்தவன். 14 வயசுல இறச்சி தின்னவன். ஏழப்படக்காரனுக்கும் மெல்லப்படக்காரனுக்கும் ஏழப்படக்காரனுக்கும் மெல்லப்படக்காரனுக்கும் ஆயா சம்பளனி ஆயா குண்டலனி ஆயா சம்பளனி ஆயா குண்டலனி இளநியா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இந்த வெய்ய நேரத்துக்கு நல்லா இருக்கும் இளநீ குடிச்சா. ஏன் இளநியை சிமெண்ட் துணி போட்டு போத்தி வச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? ஏய் எங்க பார்த்து பேசுற? உள்ள ப்ளூ கலர் டார்பாய் போட்டு மூடிடு. ஓகே. சிமெண்ட் கலர் இல்ல. என்ன இளநீ? நம்மட்ட நாட்டு இளநீ. இல்லம்மா, பொள்ளாச்சி இளநீ, யாழ்ப்பாண இளநீ நிறைய இருக்கு. அதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஆ. நம்ம வச்சிருக்கிறது நாட்டு இளநீ. போதும். நீ சொல்லலாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். அளவா மிஞ்சி போனா அரைப்படி தண்ணி தான் தேரும். போதும், அதுவே நமக்கு மூச்சு முட்டுது. கை கடக்கமா என்னது? நமக்கு குடிக்க முடியாது, மூச்சு முட்டும். அப்படி சொன்னீங்கடா. என் காதுல வேற மாதிரி இல்லை, இருக்கு. இதுதான் அளவு. ரொம்ப போட்டு புத நடந்தால் கடுப்பு மயிரா இருக்கு, மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி. இது லிமிட்டு தான், அவ்வளோதான். சரி, என்ன விலை? ஒன்னு எடுத்தா 100 ரூபா, 2 எடுத்தா 200. தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு 500 ரூபா கொடுக்கலாம் தாராளமாக. இது அளவானது. இது இறங்கினேன். ஏன் மூஞ்சியை பார்த்து பேச மாட்டீங்க? இளநியை பார்த்தா பையன் இளநியை வைக்க வந்தா உங்க அம்மா. அதெல்லாம் மச்சான் கோயிக்க மாட்டாப்ல. மச்சானா முறையை மாத்தி கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க. மாமா தான் மச்சான் மைத்துனர். ஏன் உங்க அம்மா வந்து நைட்டில சூப்பரா இருக்கான். அப்ப சித்தப்பா சி அப்படி இல்ல, ஆள் லட்சணமா இருக்கான் ஒரு காலத்துல. அப்படி சொல்லு. நான் இப்ப மதுரையில பார்க்கும்போது அப்ப நீ கைப்புள்ள. அப்ப 8 வருஷம் இங்க இருந்தப்ப நீங்க அந்த மாதிரி அழகு பழைய சகோதரி. மாமன் தானே. சகோதரி, மாமன் அக்கா மகனி. அப்ப அவர் மைத்துனர். மாமா. அது மாமா தான். ஆமா. ஏழிய வைக்க வந்தா அம்மா ஒய் ஏழிய தெரியா சும்மா. எங்க கூட்டி வந்தீங்க வர? நான் போது சொல்றேன், நீங்க போது. கை வலி, கை அடிவிட்டு இருக்கு. என்ன பண்ண உண்மையை சொல்லு. அன்னைக்கு என்னடா இப்படி நடந்த? எள்ளி விக்க வந்த அம்மா அண்ணே கிட்ட இடம் இருக்குண்ணே. தூங்காதே தம்பி தூங்காதே. அடுத்தது வெயிட்டா இருக்கு. ஒண்ணே நீங்க அப்படியே குளம் தள்ளிட்டீங்க. அது தெரியும். அப்புறம் எங்க
சு இழுப்பு கழுத்துதெல்லாம். செய்யா மாங்க மாமா மாதிரி செய்யா செஞ்சு செஞ்சு தான் இந்த நிலைமையில கிடக்கு. அப்படி சொல்லக்கூடாது செய்யா. செய்ய செய்ய உந்தன் பாதம் ஏய், 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 ஏய். செவித்தவரன் இது. அது சிவ சிவ உந்தன் பாதம். செய்ய செய்ய இல்ல. அது அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? சிவ சிவ. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? பொட்டச்சி நானே வெக்கப்படாம இருக்கேன், நீங்க என்ன வெக்கப்படுறீங்க? நீ உதுத்து சரிக்கி பேசாம இருப்ப. ஐயோ ஐயோ வா கோச்சுக்காங்க அப்படிதான். மனசுல வாயில வட்டா சொல்லிட்டு வாய்க்கு வந்து சொல்லிவிடுறேன். அப்ப அப்படிதான் பேசுறேன். இல்லைங்க, நான் உங்களை ஓப்பனா ஐயோ அப்பா அப்பா. என்னடி அவர் என்ன வார்த்தை கேக்குறாரு பாருங்க. என்னையா கேக்குற? நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு பார்த்தேன். அப்படி நீ தப்பா நினைச்சிட்ட. இல்லைன்னா ஒன்று செய்ய, இது என்ன லயன்ல சேராம வருது? நீ என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை என்னது? கேட்கறியா? சரி விடு, நானே கேட்டுறேன். நான் உன்னை மனசார விரும்புகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? என்ன சொன்னீங்க? என்னை விரும்புகிறாயா? இன்னொரு தடவை சொல்லுங்க, காது சரியா கேட்க மாட்டேங்குது. என்னை விரும்புகிறாயா? நான் உங்களை விரும்புற வேண்டாம். கல்யாணம் செய்து கொள்வீர்களா? கொள்வேன். என்னைய கல்யாணம் செய்து கொள்வேன். கல்யாணம் பண்ணி நான் கொண்டுருவேன். கொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நீ தாலியை மட்டும் கட்டு மொத்தம் நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் நீ எப்படி கொல்ல வேண்டாம், நான் கொல்றேன். உன்னை எப்படியெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். ஹலோ, ஒரு சின்ன ஒரு இது. என்னடா? கல்யாணம் முடிஞ்சு நமக்கு முதல் ராத்திரி ஒன்று நடக்கும்ல. எஸ். எங்க அப்பா இல்லாம நான் வரவே மாட்டேன். எதுக்கு உங்கப்பா? நான் சின்ன பிள்ளைங்க எங்க அப்பா கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை. அதனால எங்க அப்பா இல்லாம நான் வரமாட்டேன். அதுக்காக உங்க அப்பா கைக்குள்ளேயே செய்ய முடியும்? என்னமா பேச்சு? அப்படி இல்லைங்க, முதலிரவுன்னு ஒண்ணு நடந்தா எங்க அப்பாவையும் கூட கூட்டிக்கிட்டே தான் வருவேன். இந்த ராத்திரிக்கு யாரும் வரக்கூடாது, நீ நானும் தான் இருக்கணும். ஐயோ, எங்க அப்பா இல்லாத இடத்துல நான் ஒரு கணம் இங்க நிக்க மாட்டேன். மறந்து வச்சு கொள்ளுங்களேன். வேணா ஒண்ணு செய்யுங்க, நீங்க நான் அப்பாவும் ரூம்ல இருங்க, நான் வெளியில இருக்கேன். ரெண்டு பேரும் உங்களாங்க. இல்ல என்னடா கொடுமை இது? முத ராத்திரி உங்க ஒப்பனுக்கு கணக்குமா? சரி, இல்லைன்னா வேணா ஒண்ணு செய்வோம். நானும் அப்பாவும் ரூம்ல இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அப்புறம் என்ன அப்பா அம்மாவும் ஏடி ஊர் அசிங்கமா பேச முடியும்? ஏன் பேசுறாங்க? ஏற்கனவே புள்ளைய கைக்குள்ளே வளர்த்த பிள்ளை. ஏற்கனவே உங்க ஒப்பனாலும் திட்டுறாங்க. ஏடி ஏடி நான் சொல்ற கேளு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கணும், புரிஞ்சுதா? அதனால நம்ம ரெண்டு எப்படி இருக்குது தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா, பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா, பொம்பளுக்கு ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாலே. வந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே. நீ மந்திரத்தாலே மாங்காயிட்டானே பறிக்க எண்ணாதே, மந்திரத்தாலே மாங்காயிட்டானே பறிக்க எண்ணாதே. சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. ஜம்பரு பட்டும் தாவணி பட்டும் சல்ல சல்ல கையிலே, ஜம்பரு பட்டும் தாவணி பட்டும் சல்ல சல்ல கையிலே, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணதடி, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணதடி. குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. ஜம்பரு பட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும், ஜம்பரு பட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலையை கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலையை கட்டிக்கணும். குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே
மனசு உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன். உனக்கு எது இருந்தா கொட்டுங்கிறேன். ஐயா அந்த கொட்டுறதுல மனசுல இருக்குற எதையுமே முழுசா சொல்ல மாட்டீங்களா? நீ மண்டையில கொட்டுற. நீங்க மனசுல இருக்கிறத சொல்லுடா. உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல். நீங்க பழமையில சொன்னாலும் நான் நடத்துறமா சொல்லலாம். என்ன சொல்றது? என்ன வேணா சொல்லு. நான் கேட்டுக்க தயாரா இருக்கேன். குயில் பாட வேண்டும் என்றால் உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான். கழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல இவதான். ஆசமாமி இவன் தான் பாட்டு படிச்சா அம்மாடியோ. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான். என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்ககட்டி பறந்தவ இவதான். நீ சூட்டும் பூவுக்காக நெடுகூந்தல் ஆடுது. நான் வைக்கும் பொட்டுக்காக நடுநெஞ்சு எங்குதே. காவேரி எங்கே போகும் கடல் வந்து சேருது. எனக்கு என பிறந்தவர கட்டி பிறந்தவ இவதான். என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். ஆசமாமி இவன் தான் பாட்டு படித்தா அம்மாடியோ. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான். என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். மாமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். மாற்றமே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நீ தரையில இருந்து இந்த கிணத்துல குதிக்க சொல்றியா, கடல்ல குதிக்க சொல்றியா குதிக்கிறேன். வானத்தை வில்லாக்கணும் ஆக்குறேன், மணலை கயிறாக்கணும் ஆக்குறேன். உன்னை நான் கல்யாணம் பண்றேன். எல்லாம் பண்ணுவீங்க. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பண்ணிட்டு எங்க குடும்பத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அந்த பழக்கத்துக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன குடும்ப பழக்கம்? கை பழக்கம்? நோ நோ வாய் பழக்கம். நோ. இது என்னது? திஸ் இஸ் சங்கு. இப்ப சொல்லுங்க. ஆஹா இத காமிச்சாலே இந்த பழக்கம் என்ன வருது? சரி இது என்னன்னு சொல்லுங்க. இத நான் என்ன செய்யணும்? இத வாயில வச்சு ஊதுங்க. ஊதவா? அது அவர் டியூட்டி. நோ, நீங்க ஊதுனீங்கன்னா தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். என்னடா சத்தியத்துக்கு வந்த சோதனை? அவன் இளவட்ட கல்ல தூக்கி கல்யாணம் பண்றான், அவன் காலை அடைக்க கல்யாணம் பண்றான். எங்க குடும்பத்தில் உள்ள பழக்கம். நீங்க சங்கு எப்படி ஊதுறீர்கள் என்று தெரிந்து கொண்டால் உங்களை வைத்து நான் கல்யாணம் பண்ணி குடும்பம். எங்க கை வைக்கிற? இப்ப ஊரம் பாருங்க. இப்ப பாரு. பாத்துப்பா பாத்து. எப்ப சின்ன சங்க பெரிய சங்க? இது பெருசு, சின்னது இந்த அங்க இருக்கு. சின்னது
ஏன் பெருசு ஊத மாட்டீங்களோ? யார் சொன்னா? அதெல்லாம் சின்னதுக்கு நான் எங்க சங்குல நமக்கு பேதம் கிடையாது. ஊதுங்க ஊதுங்க. ஐயோ ஊதிட்டாரே. இது மாதிரி 1/2 மணி நேரம் வாயில இருந்து எடுக்காம ஊதணும். 1/2 மணி நேரம் ஊதுவேன். 1/2 மணி நேரங்கிறது கம்மி. 3/4 மணி நேரமாவது எடுத்துக்க. அண்ணே 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 அதை கொடுங்க. நீங்க அந்த காலத்துல ஊதுற நினைப்புல அதுல ஊதுறீங்க. இப்ப இந்த கால சங்கு இது. என்னையா அவ்வளவு புளிக்குள்ள இருக்கு? எதை கொடுத்தாலும் வாங்கி மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுப்பியா? தங்கமே என் செல்லமே. வர 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 இருடி செல்லம். வரடி செல்லம். உன்னை ஊதுற ஊதுல ஊதிட்டாரே. மனுஷன் தோத்து போயிருவாரு, ஏமாத்திட்டு போயிருவோம்ல பாத்து. எம்புட்டு சங்க ஊதுனவே. என்ன சொன்னீங்க? மைக்ல போய் பேசுங்க. எவ்வளவு சங்க பெருமா கோட்லயே கலையா கிடந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பெரும்பாலும் ஒரு சில பேர் சங்கு ஊதும்போது விரல உள்ள வச்சு பொத்திக்கிறாங்களே. அது வந்து அந்த சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு. சத்தம் வெளியில வர்றது நல்லா இருக்குமா? என்ன பேசுறீங்க? நம்ம ஒச்சு பாருங்க, கையை உள்ள வச்சு பொத்திக்கிட்டே தான் ஊதுது. அது ஒரு சவுண்ட் டிஃபரெண்டா கேட்கும். அது விரல விட்டுக்கிட்டே ஊதுறது அது ஒரு டைப். நம்ம ஊதிட்டு அதுக்கப்புறம் விரல சொல்ற நேரம்ல எடுத்து சங்கு ஊதுவீங்களா? எப்ப வேணாலும் நீ ஊத சொல்றேன்னா நீ சங்க மட்டும் ரெடியா வச்சுக்க. நான் பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. சரி சரி. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணணும்? நீ போய் வீட்டுல ரெடி பண்ணு. யார? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்லு, மெத்தை, பாய், தலகாணி, பால், பழம், ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணு. ஊதுபத்தி அது வாசம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஊதுபத்தியை கொளுத்தி எங்க வைக்கணும்? என் மூஞ்சில சொருகுடி கேட்கறாங்க. நேந்திரம் பழம் அது ஒரு 6 பழம் வாங்கி வச்சுக்க. ஏன் 2 பேர் சிப்ஸ் போட போறோமா? சிப்ஸ் போடல, வேற வழி இல்ல. புரியல. எதுக்கு மென்னு முழுங்கிட்டு இருக்க? அந்நேரத்துல சிங்கம் மனச தளர விடக்கூடாது. அது நான் தளர விடல, தளர்ந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? என்ன அந்நேரத்துல பசிக்குதுன்னு கேட்டா கடை இருக்காது, ஆனா ஹோட்டல்லாம் அடைச்சிருப்பாங்க. இது இருந்துன்னா ஆளுக்கு 2 உரிச்சு உள்ள தள்ளிட்டு போய். என்னது 2 உரிச்சு தள்ளுமா? ஒண்ணுனா கூட தள்ள ஒண்ணு. அப்பா பசிக்கு ரெடி பண்ண சொல்ல, வாங்கப்பா போவோம். ஒப்பனை கொடு போறியா? ஓ கழுதை, எப்படி நமக்கு சொல்ல விட்டா சரிதான். நம்ம போய் பெரங்கால்ட்டு அடி வாங்குற காட்டிலும் பேசாம இருக்கிறது உத்தமம். என்ன பொறுப்பு சொல்ற? ஆமா ஆமா ஆமான்னு நீயும் சொல்லப்படாரா? நீ சின்ன பையன், நீ போ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்குருவான். நான் ஒரு காலத்தில் கிரவுண்டில் இறங்கி விளையாண்ட வந்தேன். இப்போ கிரவுண்டில் விளையாடுறது கிடையாது, வெளியே நின்று அம்பையராக மட்டும் நிற்கிறேன். ஓகே எப்படி விளையாடுங்க எப்படி விளையாடுங்க அப்படி சொல்லிட்டு நிற்கிறேன். உள்ளே போய் அப்புறம் விளையாடுறதுனா இப்போ அடிப்பாங்க, தேவையாது. இருந்தாலும் மனசு கிடந்து வேதனைப்படுது. ஒரு முட்டா பையனாவே வளர்ந்துட்டேன். மூடன் ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல் இருக்கிறது. பெண்ணை படைக்காது பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காது, பெண்ணை படைக்காது பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் சொல்லடா.
மறக்க முயலுகின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலே நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா, பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான், கதை இதுதான், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை இதுதான். இந்த பாடலை பாராட்டி ராமநாதன் கல்பனா குடும்பத்தின் சார்பாகவும் சரண் சரியா குடும்பத்தின் சார்பாக அருமை அண்ணன் கலைமாமணி ஆர்பி கரியரன் அவர்களுக்கு ரூபாய் 200 நன்கொடை வழங்குகிறார். நன்கொடை வழங்கிய அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிகள். வணக்கம்.